உலகம் முழுவதும் பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் உலக புற்றுநோய் தினம் கொண்டாடப்படுகிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகத்தில் நோயினால் ஏற்படும் இறப்புகளில் இரண்டாவது முக்கிய காரணமாக இருக்கிறது புற்றுநோய். உடலில் அசாதாரண செல்கள் கட்டுப்பாடில்லாமல் வளருவதால் புற்றுநோய் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளில் 70% புற்றுநோய் இறப்புகள் ஏற்படுவதாக கூறப்படும் ஆய்வு முடிவுகள் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. இந்த கொடிய புற்றுநோய் பல்வேறு வகையில் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இந்தியாவை பொறுத்தவரை நுரையீரல், மார்பகம், கர்ப்பப்பை, வாய், கழுத்து, மூளை மற்றும் பெருங்குடல் ஆகிய உடல் பாகங்களில் புற்றுநோய் அதிகம் பாதிக்கிறது. புற்றுநோய்க்கு எதிரான முதல் உலக உச்சி மாநாடு 2000ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்றது. இதில்தான் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக புற்றுநோய் தினம் அறிவிக்கப்பட்டது. புற்றுநோய் பாதிப்பு இதே விகிதத்தில் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருந்தால் 2040ஆம் ஆண்டிற்குள் உலக அளவில் புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை 16.3 மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கும் என உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை உலகத்திற்கே அச்சத்தை ஏற்படுத்துகிறது. உலக புற்றுநோய் தினத்தில் உலகம் முழுவதும் உள்ள அரசு நிறுவனங்களும் பள்ளி மற்றும் கல்லூரிகளும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அவரவர் வளாகத்திலும் பொது இடங்களிலும் நடத்தி புற்றுநோயின் அறிகுறிகளையும் அதை எதிர்கொள்வதற்கான தைரியத்தையும் புற்றுநோயிற்கான சிகிச்சை முறைகளையும் மக்களுக்கும் புற்றுநோயாளிகளுக்கும் தெரியப்படுத்துகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் புற்றுநோய் தினத்தன்று புது புது வாசகங்கள் உருவாக்கப்பட்டு அதன் பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். அந்த வகையில் தனித்துவத்தால் ஒன்றிணைக்கப்பட்டது 2025 என்ற வாசகம் இந்த ஆண்டு முன்வைக்கப்பட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை தீண்டத்தகாதவர்களாக நடத்துவதையும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் அருகில் இருந்தால் புற்றுநோய் பரவும் என்ற தவறான தகவல்களை பரப்புவதையும் நிறுத்திவிட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்போம், அவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை விதையை விதைப்போம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.